நம்ம வினோத்தனே இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதே வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற ஒருத்தர்னால மட்டும்தான். ஏன்டா வினோத்தனனுக்கு போய் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களே, அவர் என்னடா எல்லாத்துக்கிட்டையும் டபுள் மீனிங் காமெடியாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு, இதையெல்லாமாடா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க? வினோத் வந்து ஒருத்தர் உருவக்கேலி பண்ணி அது மூலியமாக வந்து இதை ஒரு காமெடின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர், அவருக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனா இப்படின்றத எல்லா கேள்விகளையும் ரீசெண்டாக நம்மளோட ஒரு சில சோசியல் மீடியா நண்பர்கள் எல்லாமே சொல்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வினோத் இதெல்லாமே பண்ணுறத யாருமே வந்து சரி அப்படின்னு சொல்லலை. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது இது எவ்வளவோ தேவலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மற்றவங்களாம் டேரெக்டாக டபுள் மீனிங்லாம் கிடையாது, டேரெக்ட் மீனிங்காகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது வினோத் அப்படின்ற ஒரு பர்சன் இந்த டைட்டிலுக்கு 100% டிசர்வ் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஆனால் அவர் இது மாதிரி பண்ணுறாரு, இவருக்கு போய் நீங்கள் டைட்டில் கொடுக்குறீங்க எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அப்படின்றப்ப அது ஒரு தப்பான உதாரணமாக ஆயிராதா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. வினோத் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே உள்ளே பண்ணல. இது எல்லாமே பண்ணுறது யார் அப்படின்னா ஒரு சிலரோட நெகட்டிவ் பிஆர். அதாவது இந்த எல்கேஜி படத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல, நம்ம ராமராஜ பாண்டியன் ஆயிட முடியாது, ஆனால் அவருக்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம சரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் பிஆர் ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து இப்போ வினோத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வினோத் பண்ணியிருக்க ஒரு விஷயத்தை இங்கே இருக்க எந்த ஹவுஸ்மேட்ஸ்னாலையுமே பண்ணி இவ்வளோ சப்போர்ட்டை வெளியிருந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் இவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த சப்போர்ட்டை எல்லாத்தையும் சரிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை கிளப்பி விட்டு இந்த மாதிரி வேலைகள் பண்ண முடியும். அப்படின்றப்ப அதை தான் வந்து இந்த நெகட்டிவ் பியர்ஸ் எல்லாமே தாராளமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணலாம். ஏன்னா இது வந்து படம் கிடையாது, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. அப்படின்றப்ப யார் என்ன பண்ணாலும் அது அப்பண்டமாக தெரிஞ்சிடும். இது நெகட்டிவ் பிஆரோட வேலை. மற்றபடி வினோத் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர்.